சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கம் தமிழ் செல்வியும் சேதுவையும் சேர்த்து வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தா தமிழ் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா கார் வேகமாக வருது. அந்த கார்ல இருந்து கருப்பு, செல்லப்பாண்டி, வசந்தி, ஆறுமுகம் அக்கா செல்வி வேகமாக எல்லாரும் இறங்கி வேகமாக பார்த்தா வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ தான் பார்த்தா கருப்பு வேகமாக வந்துட்டு தமிழ்கிட்ட, தமிழ் நீ கும்பிட்ட தெய்வம் உன்னைய கைவிடலை, வேகமாக பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வா, மாப்பிள்ளை இன்னும் தாமரை கழுத்தில் தாலி கட்டலை, தாலி கட்டவும் மாட்டான், இந்த ஜென்மத்தில் சேது தான் உனக்கு புருஷன், சேதுக்கு நீ தான் பொண்டாட்டி, எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, நீ எந்த தப்புமே பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வேகமாக உள்ளே போகிறாரு. என்ன சொல்லிட்டு போகிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா தமிழ், அத்தை என்னமோ இப்போ உண்மை தெரிஞ்சிருக்குத்த, வாங்கத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழ், மோகனா, அங்கே அப்பத்தான் எல்லாரும் வேகமாக வீட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. இங்கே பார்த்தா செல்லப்பாண்டி, ஆறுமுகம் எல்லா உண்மையும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், அப்போ தான் பார்த்தா ஆறுமுகம், ஐயா என் பேர் ஆறுமுகையா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லும் போதே ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து, ஐயா என்னைய மன்னிச்சிருங்கய்யா, இங்கே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா தாமரை, இந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாதியா, என்கிட்ட இருந்து அன்னைக்கு சேது அண்ணனுக்கும் தமிழுக்கும் நடக்கிற கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி போலீஸுக்கு ஃபோன் பண்ணது இந்த தாமரதாயா, உங்களை போலீஸ் அன்னை கைது பண்ணதுக்கு காரணமும் இந்த தாமரதாயா, தமிழ் செல்வி ஃபோன் பண்ணி போலீஸ் அங்கே வரவே இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த தாமரதாயா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொன்னதும் அப்பதான் பார்த்தா சாவித்திரியும் தாமரையும், மா என்னம்மா நடக்குது இங்க, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் வந்துட்டு மாமா கிட்ட ஏதோ ஃபோன் வாங்கி பேசுனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், யாருமா இவன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை பார்த்தா சாவித்திரியை கட்டி பிடிச்சு அழுகவும், அப்பதான் பார்த்தா சாவித்திரி, என்னன்னே என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க, உன் பிள்ளை என் மகளை கெடுப்பான், என் மகளுடைய வாழ்க்கையை சீரழிப்பான், தாலி கட்ட மணமழை வரை கூட்டிட்டு வந்துட்டு என் மக கழுத்துல தாலி கட்ட சொன்னா, கடைசி நேரத்துல கருப்பு ஏதோ உண்மையை கண்டுபிடிக்க போயிருக்கான், கருப்பு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை இவ்வளவு நேரம் நிப்பாட்டி வைப்பான், இப்ப எங்கேயோ கிடக்கிற ஒருத்தனை அந்த தமிழ்ச்செல்வியோட அப்பன் கூட்டிட்டு வந்து ஏதோ என் மக மேல பழிய போட்டு இந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த தமிழ்ச்செல்வி அப்பன் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, என்னென்ன நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பேசவும், அப்பதான் பார்த்த ஆறுமுகம், என்னது பழிய போட்டேனா, என்கிட்ட இருந்து ஃபோன் வாங்கி பேசினது உங்க மக தாமரை தான், இந்த விஷயம் உங்களுக்கும் நல்லா தெரியும், இத விஷயத்த நான் இங்கே சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுவேன் அப்படின்னு மிரட்டினதுனால தானே நேற்று எனக்கு நீங்கள் 5 லட்ச ரூபா கொடுத்தீங்க, அந்த 5 லட்ச ரூபாய் என்கிட்ட தான் இருக்கு, உங்க காசு எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்றாரு. சரி இவ்வளவு பேசியே உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சாவித்திரி நல்லா பகுமானமா கேட்கவும், ஆதாரம் தானே இந்த காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பார்த்தா ஆறுமுகத்தோடைய போன்ல அந்த நேரத்துல இருக்கக்கூடிய கால் ரெக்கார்டர் எல்லாத்தையும் காட்டுறாரு. தாமரை போலீஸ்கிட்ட பேசின அந்த வாய்ஸ் காலையும் காட்டுறாரு. இதை கேட்டதும் பார்த்தா ராஜாங்கத்துக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிருது. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீதானா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராஜாங்க வந்துட்டு தாமரையை பாக்குறாரு. இங்க சாவித்திரி பார்த்தா சாயெல்லாம் வெளுத்து போயிடுது. அப்பதான் பார்த்தா ஈஸ்வரி, உன் சாயை வெளுத்து ரொம்ப நேரம் ஆகுதுடி, ஆனா நீ இன்னுமே நடிச்சுக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வேகமா ராஜாங்கத்தோடைய காலில் விழுந்து, அண்ணே அண்ணே என் மகளை எப்படியாவது மன்னிச்சிருனே, என் மக தெரிஞ்சு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டானே, அவ சின்ன பிள்ளைனே ஏதோ பண்ணிட்டானே, தெரியாம பண்ணிட்டானே அண்ணே, இதெல்லாம் இப்ப விட்டுருனே, இது வேற கதைனே, ஆனா என் மகளுக்கு எடுத்தது உன் மையம் சேது தானே, அப்ப உன் பிள்ளை சேது தானே என் மக கழுத்துல தாலி கட்டணும், என் மகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு நியாயத்தை சொல்லுனே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கல தான் இங்கே ராஜாங்க பார்த்தா சாவித்திரியை தூக்கி கன்னத்துல சேர்த்து ஒரு அறை விடுறாரு. இவ்வளவு நாள் இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு இந்த வீட்டுல இருந்துகிட்டு இருந்திருக்க, தப்பே பண்ணாத ஒரு பொண்ணு மேல பழிய வேற போட்டுட்டு அந்த பழியை இவ்வளோ நாளா வேற மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க, இப்ப எப்படி நான் உன்னை நம்புறது, சேதுதான் உண்மையிலேயே தாமரை கெடுத்திருப்பான்னு நான் எதை வச்சு நம்புறது, அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, அன்னைக்கு வீட்டுல இருந்தாலும் பார்த்தோம், அப்படி 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தோமே தவிர தப்பு நடந்ததுக்கான என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ராஜாங்க கேட்கவும், சாவித்திரிக்கு பார்த்தா கதியே கலங்கிருது. போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா லேப் டெஸ்ட்ல இருந்து ரிப்போர்ட் ஆளு வந்துகிட்டு இருக்காங்க.